வெயிலுக்கு ஓடியாந்து நிற்கிறாங்க, காலை ஆற்றி ஆற்றிக்கிட்டு நிற்கிறாங்க நெகலில். அப்படி கஷ்டப்பட்டு வர ஜனங்களுக்கு இந்த மரத்தை வெட்டிட்டாக்கா வெறிச்சுன்னு ஆகிடும். மண்டபத்துங்கள்லாம் பூட்டி ஆளுக்குள்ளே உட்காந்து பணத்துக்கு மட்டும்தான் திறந்து வைக்கிறாங்க. மீன் நேரம்லாம் மண்டபம்லாம் பூட்டிட்டு வருது. அடுத்தாப்புல வந்து ஜனங்க வந்து நிற்கிறதுக்கு இடம் கிடையாது. எங்கள் அப்போ பாட்டங்காலில் காலத்துலேருந்து இருக்குது மரம். இந்த மரம் பெரிய மரம். இந்த மரத்து சந்திர கூட போகலாம் ஜனங்க. இது மாதிரி பண்ண எப்படி? வணக்கங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் வந்து மலை சுற்றுறன்ற இதுவில் மாதத்துக்கு ஒரு நாள் தான் மலை சுற்றுறாங்க. இந்த மலை சுற்றுறதுக்காகவே இருக்கிற மரத்தை பூரா 100 ஆண்டுகாலம் 500 ஆண்டுகாலமாக வாழ்ந்த மரத்தெல்லாம் வெட்டுறேன்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. மரத்தை வெட்டிட்டா அந்த மலை சுற்றுறவங்க கூட ரோட்டில் வந்து வெயிலில் தான் நடக்கணுங்க. அப்புறம் கால் சுடாதா அவங்களுக்கு? இந்த மாதிரி மரத்தெல்லாம் வெட்டிட்டா மறுபடியும் மரம் நடன்றாங்க. அந்த மரம் எப்போ வளருது? மழையே வரல. மரம் இருந்தால் தானே மழை வரும். மரத்தை வெட்டிட்டா எப்படி மழை வரும்? காலங்காலமாக வந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு வந்த மரம். இந்த மரம் 1000 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். இந்த மரம், இந்த மரத்தை வெட்டிட்டு இப்போ இன்றைக்கி நட்டால் இது எப்போ வளருது? இது மழையே வரல. மரம் தான் மழை வரும். ஆனால் மரத்தை வெட்டக்கூடாதுங்க. இன்றைக்கி வந்து இந்த 4 சக்கர ரோடு, 6 சக்கர ரோடு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ப்ராஜெக்டுகளை வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலனுக்கு போடுறாங்க அப்படிங்கிறது பெரிய பம்மாத்து. அது போடுறதே வந்து யாரோ சிலருடைய நலனுக்காக, அவங்களுடைய சரக்குகளை கையாளுறதுக்காகவும் கொண்டு வர்றதுக்காகவும் வந்து அவங்க அப்படியான விரிவாக்க திட்டங்களை கொண்டுட்டு வந்துட்டுருக்குறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த மாதிரியான விஷயங்களையும் பார்க்க முடியும். இப்போ திருவண்ணாமலை மாதிரி இருக்கிற ஒரு செமி டவுனில் இங்கே இருக்கிற சில பண்பாட்டு மரபுகளுக்கு எந்த விதமான முக்கியத்துவத்தையும் கொடுக்காம இவங்க பாட்டுக்கிட்டு நகரை விரிவாக்குறோம் அல்லது வந்து சாலையை விரிவாக்குறோம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மக்களினுடைய பண்பாட்டு மரபுல வந்து கணக்கில் எடுத்துக்காத ஒரு செயல் அப்படின்னு தான் தோணுது. இப்போ பார்க்க போனால் நமக்கு தமிழ் வாழ்க்கை முறையில் மரங்கள்ங்கிறது வந்து அது வாழ்க்கையோட தொடர்புடைய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்மளுடைய இலக்கியங்கள்லாம் பார்க்கலாம். நமக்கு வந்து சகோதரனாகவும் சகோதரியாகவும் கூட வந்து இலக்கியங்களை பாவிக்கிற பழைய தமிழ் இலக்கிய பாட்டுகள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம எடுக்க முடியும். மரம்ன்றது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் தமிழ் வாழ்க்கை முறையில். மரங்கிறது வந்து வெறும் ஏதோ அது வெறுமனே வந்து ஒரு மரம் அப்படிங்கிறத தாண்டி நாம் வந்து ஒரு 60-70 வருஷம் வாழறோன்னா அது வந்து ஒரு 300-400 வருஷமாக நமக்கு முன்னாடியே வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு பெரிய உயிரினம் அப்படிங்கிற அந்த நினைப்பு வந்து நமக்கு இருக்கணும். தொன்மையான வழிபாட்டு முறையையும் இவ்வூருக்கே அழகும் பெருமையும் சேர்க்கும் மரங்கள், பறவைகள், இயற்கை வளங்களை காப்பதே திருவண்ணாமலை மக்களின் மற்றும் லட்சோப லட்சம் பக்தர்களின் எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் உள்ளது.